என்ன இது இப்படி ஆயிடுச்சு, மீண்டும் மீண்டுமா அப்படின்ட்டு ஜனநாயகன் விஷயத்தில் கேட்க தோணுது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 9/1/2026 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்துக்கு விதித்திருந்த தடையை நீக்கி சென்சார் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி தீர்ப்பை வாசித்தாங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இந்த படம் இன்னும் 1-2 நாளில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடுன்னு பார்த்தா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படியே பிக்சர் மாறிடுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஎஃப்சி என சொல்லப்படும் சென்சார் போர்டுடைய வக்கீல் இப்போது மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு. சென்சார் போர்டுடைய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கு போயிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த ரிட் அப்பீலை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட அவர் கொடுத்து உடனே அர்ஜென்ட்டாக இதை விசாரிக்கணுன்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கோரிக்கையை சீஃப் ஜஸ்டிஸ் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னதாகவும் நியூஸ். இப்படி விஷயம் போனதுனால ஜனநாயகன் படம் இதில் இன்னொரு தீர்ப்பு வர வரைக்கும் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல இழுவை நீடிக்குது. இப்படி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு இழுவை இருப்பதனால பொங்கலுக்கு முன்னே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றதில் பெரும் குழப்பமே இருக்குது. இதனால் விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்பவே தோண்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பராசக்தி படத்துக்குமே தணிக்கை குழுவிலிருந்து சர்டிஃபிகேட் வராதனால அந்த படமும் ரிலீஸ் ஆகுமா என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி 2 பெரிய படங்களுமே பொங்கலுக்கு வரதில் இழுவே இருக்கிற அந்த சைக்கிள் கேப்பில் வா வாத்தியாரே என்ற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது கார்த்தி நடித்த வா வாத்தியார் படம், அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்ட்டு அந்த படத்தின் தயாரிப்பாளர் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கிட்ட அப்பீலுக்கு போகிறதா நியூஸு. ஏன்னா அந்த படத்துக்கு ரிலீஸில் ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தடை வாங்கியிருக்கிறாங்க சில பேர். இப்படி வா வாத்தியார் படத்துக்கான கேஸையும் இன்றைக்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் விசாரிக்க இருக்கிறாரு. இந்த மாதிரி 3 படத்துக்கும் இழுவையாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேசஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்படி 3 திரைப்படங்களுக்கான கேஸ் நடப்பது இதுவே முதல் முறை. எல்லா ப்ரொடியூசருமே நகத்தை கடிச்சிக்கிட்டு உட்கார ஜனநாயகன் படமா, பராசக்தி படமா, இல்லை வா வாத்தியாரா இந்த பொங்கலுக்கு எது வெளிவரும்னு பார்க்கலாம்.